கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த திங்கட்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் தேவ சமூகத்தில் நம்மை இணைத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் இன்றைக்கு சத்தியத்தை கேட்பதற்கான அழைப்பை விடுத்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளின் தெய்வீக சத்தம், கர்த்தரே தெய்வமாக கொண்ட ஜனம் எப்படிப்பட்ட குணங்களை பெற்றிருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். 96வது சங்கீதம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கையுக்கு அவர்களை தப்புவிக்கிறார். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரை தெய்வமாக கொண்டிருக்கிற பிள்ளைகள் தீமை செய்வதை விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது: தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு இந்த தீமையிலிருந்து நாம் எந்த அளவு நம்மை பலப்படுத்தி கொள்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தீமையை விட்டு விலக வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் தீமையை விட்டு விலக வேண்டும்? தீமை செய்கிறவர்கள் தேவனை காண மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ அவர்கள் தேவனை காண மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தீமை செய்கிறவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ரோமர் 14வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது: போஜனத்தை நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளது தான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாக இருக்கும். அன்பு பிள்ளைகளே, போஜனம் கூட ஆண்டவரால் விளக்கப்பட்ட போஜனத்தை சாப்பிடுவது கூட நமக்கு தீமையை கொடுக்கும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த லோகத்தில் நாம் வாழ்கிற காலங்கள் எந்த அனுகூலத்தின் நம்மை தேவ சமூகத்தில் சார்ந்திருக்கிறது என்பதை யோசித்து பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நாம் உணவை உண்ணுவது கூட ஆண்டவருக்கு பிரியமற்றது என்று சொல்லுகிறார். அடுத்து இந்த லோகத்தில் தீமையை விளைவிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் எது என்றால், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசித்து விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் என்று இங்கு 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுகிறது. அங்கு போஜனம் உண்ணுவது கூட தீமை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து தீமைக்கேற்ற ஒரு குணம் பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கு. அன்பு பிள்ளைகளே, தீமை என்பது ஒரு காரியத்தை செய்வது மாத்திரம் அல்ல. யாரையாவது விரோதிப்பதோ, யாருக்காவது விரோதமாக செயல்படுவதோ, அல்லது தூஷண வார்த்தைகளை பேசுவதோ, துர்க்குணங்கள் அனைத்தும் தீமையை உண்டு பண்ணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால்
ஆண்டவரால் விளக்கப்பட்ட உணவு நமக்கு தீமையை உண்டு பண்ணும். பண ஆசை என்கின்ற அந்த குணம் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. இந்த உலகத்தின் ஆசாபாசங்களில் இருந்து தான் நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை நாமே தீர்மானித்து கொள்ளக்கூடிய பாதையில் நடக்கிறோம். ஆண்டவர் அதையெல்லாம் முன்கூட்டியே நமக்கு சொல்லியிருக்கிறார். அவைகள் உங்களை வேதனைப்படுத்தும், உங்களை வேதனைக்கு உள்ளாக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நியமங்களிலே நாம் நம்மை தேவனுக்கு எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த சத்திய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த லோகத்தில் நன்மை செய்கிறவர்களை காட்டிலும் தீமை செய்கிறவர்கள் அநேகம் உண்டு என்பதை நாம் அறிவோம். அதைப்போல நன்மையை செய்யாத பிள்ளைகள் தீமையை அனுபவிப்பார்கள் என்றும் நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். ஏனென்றால் இந்த லோகத்தின் தேவன் நீர், இந்த லோகத்தின் பிரபுக்களை நீர் எந்த அளவு தாழ்த்துகிறீர் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதாகமம் இப்படி சொல்லுகிறது: தீமை செய்யாத பிள்ளைகள் நீதிமான்கள், அவர்களுக்காக ஆண்டவர் வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று 96வது சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிற பிள்ளைகள் யார்? யாரெல்லாம் தீமை செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுவார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை தெய்வமாக கொண்டு வாழ்கிற அந்த வாழ்க்கை எந்த அளவு தேவனுக்கு மகிமையை கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், விக்கிரக ஆராதனையை நீங்கள் விலக்கி ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகின்ற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று 96வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது. துன்மார்க்கத்திற்கு வழிவகுப்பது விக்கிரக ஆராதனை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி கொண்டிருக்கிற அனைவரும் வெட்கப்பட்டு போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய நாளிலே அவர்கள் எந்த நிலையிலும் மேன்மைப்பட முடியாது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே 2வது பிரமாணமாக அவர் சொல்லுகிற பிரமாணம் விக்கிரக ஆராதனை வேண்டாம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு விக்கிரகங்களை நாடி செல்லுகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த லோகத்தில் தெய்வம் யார்? கர்த்தாவே பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர் என்று 96வது சங்கீதம் 9வது வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் தேவர்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 8:5 சொல்லுகிறது, உலகத்திலேயும் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவர்கள் எல்லாரை காட்டிலும் கர்த்தர் பூமி முழுவதுக்கும் உன்னதமான தேவன், எல்லா தேவர்களிலும் அவரே உயர்ந்தவர் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை காணப்படும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு 97வது சங்கீதம் 96வது சங்கீதம் 9வது வசனம் சொல்லுகிறபடி, அவர்தான் எல்லா தேவர்களிலும் உன்னதமானவர், பெரியவர்.
அவரை தவிர வேறு தேவர்கள் இல்லை என்று ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார். எனவே கர்த்தரில் அன்பு கூறுகிற பிள்ளைகளே, நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் தீமை செய்யாத ஒரு குணத்தை உடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தமது இரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். 98வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிற வார்த்தை. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற அனுபவத்தை பார்ப்போம் என்றால், இந்த 97வது சங்கீதம் சொன்ன வார்த்தைகளை நாம் எப்படி தியானிக்கிறோம்? நல்ல வாக்குகளை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, நீங்கள் தீமையை வெறுத்து விடுங்கள் என்று 97:10 நாம் வாசித்தோம். தீமை என்ன என்பதை நாம் 1 தீமோத்தேயு 6:10 ரோமர் 14:20 வாசித்தோம். ஆண்டவரால் விளக்கப்பட்ட உணவு உண்ணுவது கூட தீமையை நமக்கு உண்டு பண்ணும் என்று வாசித்தோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் காரணம் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் வாசித்தோம். அப்படி நீதிமானுக்கு ஆண்டவர் செய்கிற நன்மை என்ன என்றால், வெளிச்சமும் மகிழ்ச்சியும் அவர்களுக்கென்று விதிக்கப்பட்டு இருக்கிறது என்று 97வது சங்கீதம் 11வது வசனம் சொல்வதை நாம் வாசித்தோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மில் பலம் கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தத்துவத்தில் தேவன் யார் என்பதை தீர்மானித்து அந்த தேவனுக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும் படித்தோம். சொருவங்களை வணங்குகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று 97வது சங்கீதம் 7வது வசனம் சொல்வதை படித்தோம். கர்த்தர் தான் இந்த பூமியில் பிரதான தேவன், அவரை காட்டில் உயர்ந்தவர் யாரும் இல்லை என்று 97வது சங்கீதம் 9வது வசனத்தில் வாசித்தோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த தேவன் வரப்போகிறார், வந்து இந்த பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தின் நீதியோடும் அவர் பூலோகத்தின் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று 96வது சங்கீதம் 13வது வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் இந்த வாக்கு தத்தங்களை ஏற்றுக்கொண்ட நாம் கர்த்தரே தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுவதை நாம் யூகித்து அவருக்குள் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக நம்முடைய ஜீவிதத்தை ஆண்டவருக்குள் அர்ப்பணித்து இன்றைக்கு உலகம் போகிற பிரகாரமாக நாம் செல்லாமல் கிறிஸ்துவோடு இசைந்து செல்லுகிற பிள்ளைகளாக நம்மை ஒப்புக் கொடுத்து நல்ல நற்பண்புகளை பற்றி நம்முடைய வாழ்க்கை அமைய, அந்த வாழ்க்கை நிமித்தம் நாம் நீதிமான்கள் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பெற்று தேவ சமூகத்தில் இந்த நாளை சிறப்போடு கழிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி உம்முடைய வல்லமையின் கரம் எங்களை காத்து பலப்படுத்தி, நீரே தெய்வம், உம்மை அல்லாமல் இந்த லோகத்தில் வேறு தெய்வம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து உம்மை பின்பற்றி நடக்கக்கூடிய அனுபவங்களை, தீமையை விட்டு விலகுங்கள் என்று சொன்னீரே, எது தீமை என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்படி தீமையை விட்டு விலகுகிற பிள்ளைகளுக்கு எங்களுக்கென்று வைத்திருக்கிற வெளிச்சம் எப்படிப்பட்டது என்பதையும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அந்த பாதையிலே நாங்கள் நடக்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.